ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமே. தமிழ் சினிமாவின் அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் இந்திய சினிமாவுக்கு அவர் செஞ்ச பங்களிப்புக்காக 2025 ஏப்ரல் 28 மதிப்புமிக்க பத்ம பூஷன் விருது வாங்குனதிலிருந்து பெரிய செய்தியா இருக்கிறாரு. தன்னோட வெரைட்டியான நடிப்பு, அடக்கம், பெரிய ரசிகர் கூட்டம் இதுக்காகவே அறியப்படுற அஜித் செல்லமா தலன்னு கூப்பிடுறாங்க. அவர் படங்களிலும் மோட்டார் ஸ்போர்ட்ஸ்லயும் சமீப காலமா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்க ரசிகர்கள் ஆர்வமா இருக்காங்க. இந்த பெரிய கௌரவம் கிடைச்சதிலிருந்து நடிகர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாப்போம். ஏன் அவர் இன்னும் இந்த இண்டஸ்ட்ரியிலும் அதையும் தாண்டியும் ஒரு பெரிய சக்தியா இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம். சின்ன சின்ன குச்சிகள் அஜித் நடிச்ச புது படம் குட் பேட் அக்லி ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல 2025ல தியேட்டருக்கு வந்து பயங்கரமான வெற்றி பெற்றது. அஜித் ஸ்டைல்ல ஆக்ஷன் படமா வந்த இது உலகம் பூரா பல கோடி ரூபா வசூல் பண்ணி பாக்ஸ் ஆபீஸ்ல அவரோட இடத்தை யாராலையும் பிடிக்க முடியாதுன்னு நிரூபிச்சிட்டாரு. அவரோட மிரட்டலான நடிப்ப ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இந்த படத்தோட வெற்றி தமிழ் சினிமாவின் உலகளாவிய ரீச்சை அதிகப்படுத்த அஜித் பான் இண்டியா இயக்குனர்களோட சேர்ந்து வேலை செய்யணும்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சினிமாவுக்கு அப்பால அஜித் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் மேல வச்சிருக்கிற ஆர்வம் அவரோட டீம் அஜித் குமார் ரேசிங் மூலமா தொடர்ந்து தெரியுது. 2025 ஏப்ரல்ல பெல்ஜியத்துல நடந்த ஸ்பாஃப்ராங்கோர்காம்ஸ் ரேஸ்ல 24 மணி நேர ரேசிங் சீரீஸ்ல 2வது இடம் பிடிச்சாரு. இந்த சீசன்ல துபாய், இத்தாலி, போர்ச்சுகல், பெல்ஜியம்னு 4 ரேஸ்ல இது அவரோட 3வது போடியம். ஆனா இந்த பயணம் தடைகள் இல்லாம இல்ல. 2025 ஏப்ரல் 19 நடந்த ஒரு ரேஸ்ல அவரோட கார் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆனா அதிர்ஷ்டவசமா அஜித்துக்கு எதுவும் ஆகல. அவரோட மன உறுதிய அது காட்டுச்சு. அவரோட ரேசிங் சாதனைகளை ரசிகர்கள் கொண்டாடுறது மட்டும் இல்லாம அவரோட டீமும் பாராட்டி இருக்கிறாங்க. பத்ம பூஷன் விருது வாங்கினது கூட அவரோட டெடிகேஷனை காட்டுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏப்ரல் 29 அஜித் ஒரு தனிப்பட்ட கஷ்டத்தை சந்திச்சாரு. சென்னையில ஏர்போர்ட்ல கூட்ட நெரிசல்ல கால்ல அடிபட்டதுனால அப்போலோ ஹாஸ்பிடல்ல சேர்த்தாங்க. இப்போ பிசியோதெரபி எடுத்துட்டு வராரு. சீக்கிரமா குணமாயிடுவாருன்னு ரசிகர்கள் சோஷியல் மீடியால சப்போர்ட் பண்ணி வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த கஷ்டம் இருந்தாலும் அஜித்தோட மனசு உடையல. அவரோட வேலையிலையும் அவருக்கு பிடிச்ச விஷயத்திலையும் இருக்கிற ஆர்வம் தொடர்ந்து இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கு. காஷ்மீர்ல நடந்த தீவிரவாத தாக்குதலை கண்டிச்சு மனிதாபிமானத்தையும் அமைதியையும் வலியுறுத்தி பேசினது பெரிய செய்தியா வந்துச்சு. அவரோட சமூக பொறுப்பு அதை காட்டுச்சு. இனிமே வரப்போற அஜித் படமான AK-64ன்னு தற்காலிகமா பேர் வச்சிருக்காங்க. இது பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிற இந்த படம் சிவா டைரக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அவர் ஏற்கனவே விஸ்வாசம், விவேகம் மாதிரி ஹிட் படங்கள் அஜித்தோட பண்ணியிருக்காரு. கார்த்திக் சுப்ராஜ், பிரசாந்த் நீல் மாதிரியான இயக்குனர்கள் பேர் அடிபட்டாலும் சிவாதான் டைரக்ட் பண்ணுவாருன்னு அதிகமா சொல்றாங்க. இதுவும் ஒரு மாஸ் என்டர்டெய்னரா இருக்கும்னு நம்பலாம். இந்த படம் அஜித் அவரோட விசுவாசமான ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஹை ஆக்டேன் கமர்ஷியல் படங்கள்ல கவனம் செலுத்துறத காட்டுது. பத்ம பூஷன் விருது வாங்கினதிலிருந்து அஜித் குமாரோட பயணம் அவரோட பல முகங்களை காட்டுது. நடிகர், ரேசர், மனிதாபிமானி. பாக்ஸ் ஆபீஸ்ல கலக்கிறதிலிருந்து ரேஸ் டிராக்களை ஜெயிக்கிறது வரைக்கும் கஷ்டங்களை தாண்டி வந்து எல்லார் மனசையும் கொள்ளை கொள்ளுறாரு. நம்ம எல்லாரும் AK-64க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னு மட்டும் நிச்சயம், தல அஜித்தோட புகழ் இன்னும் அதிகமாகும். அவரோட ரசிகர்கள் அவர் அடுத்ததா என்ன பண்ணுவாருன்னு பார்க்க ஆர்வமா இருக்கிறாங்க. இந்த ஐகானோட நம்ப முடியாத பயணத்தை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க வெயிட் பண்ணுங்க.